எல்லாரும் சாப்பிட்டு சரி சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான். இலவசமா தராங்க. இது என்னைக்குமே நடக்கணும். ஜனங்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நல்லா மனசார சாப்பிட்டு போறாங்க திருப்தியா. கேப்டனோட பிறந்த நாள் அன்னைக்கு யாருமே பசியில் இருக்க கூடாது. இந்த தேநீர் கடை உரிமையாளருடைய செயல் நெகிழ வச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி மனசு யாருக்கும் வராது. இந்த மாதிரி இன்னும் இவங்க செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இதனால ரொம்ப மகிழ்ச்சி. இல்லாதப்பட்டவங்கள வந்து சாப்பிடுறாங்க. இதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட என்னங்க சொல்றீங்க? இது எல்லாமே இலவசமான குவிந்த பொதுமக்கள். இந்த மனசு யாருக்குமே வராது. நாங்கெல்லாம் கோயில்பட்டி ஜனம் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனை நல்லா கொண்டாடுறோம். இது எல்லாருக்கும் வரணும். இந்த மாதிரி மனசு எல்லாருக்கும் வரணும். எல்லாரும் செய்யணும். அவருக்கு இருக்கிற குணத்துக்கு இது கண்டிப்பா செய்யணும். இன்னமும் மேலும் மேலும் நல்லா வளரணும். இந்த மாதிரி செய்யணும் இவங்க. விஜயகாந்த் சாருடைய பிறந்த நாள் இப்போ ரீசெண்டா வந்துச்சு. ஸோ இதை முன்னிட்டு பாத்தீங்கன்னா பலரும் அவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாங்க. இங்க விஜயகாந்த் சாருடைய தீவிரமான ரசிகர் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அவரோட ஸ்டைல்லயே சிறப்பா கொண்டாடி இருக்காரு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இனா மணியாச்சியில ஒரு தேநீர் கடையை வச்சிருக்காரு. விஜயகாந்த் சாருடைய பர்த்டேவை முன்னிட்டு கடைக்கு வரவங்களுக்கு இலவசமா தேநீர், காபி, வடை, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, நொறுக்கு தீனிகள் இந்த மாதிரி பல விஷயங்களை கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த கடையில எல்லா ஸ்நாக்ஸும் தராங்க. டீல இருந்து, பச்சை பயிர்ல இருந்து, சுண்டல்ல இருந்து, பஜ்ஜில இருந்து எல்லாமே நல்லா சிறப்பா செய்யறாங்க. வருஷம் இதை எல்லா வருஷமும் இதை சிறப்பா செய்யறாங்க. இது என்னைக்குமே இலவசமா தராங்க. இது என்னைக்குமே நடக்கணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இதுதான் எங்களுக்கு தேவை. ஜனங்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நல்லா மனசார சாப்பிட்டு போறாங்க திருப்தியா. கேப்டன் மாதிரி அவர் மாதிரி நானும் பண்ணணும்னு ஆசை. அதனால இந்த வருஷமும் நாங்க பண்ணியிருக்கோம். சிறப்பா சந்தோஷமா இருக்குது. பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வயிறார சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பாடு விஷயத்துல விஜயகாந்த் சார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நமக்கு தெரியும். சோ அவருடைய வரிசையிலேயே இவரும் வந்து இலவசமா இந்த உணவுப் பொருட்களை கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க.